Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கான சிலபஸும் அதோட ரெஃபரன்ஸ் புக்ஸையும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஓல்டு சிலபஸ் 2019ல உள்ள சிலபஸ் இது. சிலபஸ் வந்து ஓரளவு அப்படியே தான் கவர் ஆகும். புதுசா ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அதனால ஏற்கனவே சிலபஸ் வர வரைக்கும் பழைய சிலபஸ்ல உள்ளதை வேணா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. சிலபஸை பத்தி ஒரு ஐடியாவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிலபஸ் வந்து லாஸ்ட் இயர் சிலபஸ் 2019ல உள்ள சிலபஸ். எக்ஸ்ட்ரா வந்து சிலபஸ்ல வந்து புதுசா ஜாவா வந்து லாஸ்ட் இயர் இல்லை, C++ தான் இருந்தது. ஜாவா இல்லை, அதனால ஜாவா ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலையும் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்டகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. அதனால அதை வந்து சிலபஸ்ல ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம். அது வந்த உடனே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இது ஓல்டு சிலபஸ் 2019ல உள்ள சிலபஸ். அதுக்கு ரிலேட்டான அந்த யூனிட் வைஸ் புக்ஸை தான் நான் போட்டிருக்கேன். பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு, மார்க் பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிடுச்சு. சிலபஸ் வந்து இதுல இருக்கிறது கவர் ஆகும், 90% இதுல இருக்கிறது கவர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா புதுசா அட்வான்ஸா என்ன கான்செப்ட் வந்திருக்கோ அதுதான் கொஞ்சம் ஒரு 10% ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி இதுல இருக்க சிலபஸ் தான் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர். இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்னு சொல்லிட்டு இந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஈஸியா இருக்கும். இல்லை நீங்க யூஜி பிஜியில் வந்து மெட்டீரியல் வச்சுருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அதையவே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் மட்டும் கவர் ஆகுதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. இல்லாத டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை நெட்டில் வந்து PDF கூட அவைலபிளாக இருக்குது. சில டாபிக்ஸ்க்கெல்லாம் சில புக்ஸுக்கெல்லாம் அது மாதிரி நீங்கள் ஓல்டு மெட்டீரியலை வச்சுக்கோங்க. அதில் இருக்கிறதுல இந்த டாபிக் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லாத டாபிக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை புதுசாக புக் வாங்குறவங்க இந்த புக் வாங்கிக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாமே உள்ளே இருக்க இந்த டாபிக் எல்லாமே கவர் ஆகுது. கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற புக்கு. அடுத்த யூனிட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட்னு ஒரு புக் இருக்குது. நான் இமேஜ் எதுக்கு போட்டிருக்கேன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இமேஜ் நான் புக்கு பேஜோட ஃபஸ்ட்டு கவர் இமேஜை உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அட்டாச் பண்ணியிருக்கேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்செப்ட் புக் வந்து இதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து டாபிக் வைஸ் புக்கை வந்து பார்க்காதீங்க. இந்த டாபிக் இருக்கான்னு சொல்லிட்டு என்னென்ன சிலபஸில் இருக்கோ அந்த டாபிக் வைஸ் படிங்க. புதுசாக சிலபஸ் வர வரைக்கும் பழைய சிலபஸில் உள்ளது படிங்க. ஏன்னா இதுலேருந்து கண்டிப்பாக இந்த சிலபஸ் ஆட் ஆகும். எக்ஸ்ட்ரா வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம், அட்வான்ஸ்டாக இருக்கிறத ஆட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஓல்டு சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நியூ சிலபஸ்லேயும் வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் லாஜிக் அண்டு கம்ப்யூட்டர் டிசைன் சொல்லிட்டு இந்த புக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய சம்ஸ் போட்டு பாருங்கள். டயக்ராம் கொடுத்து நம்ம சம்மை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் ரிசல்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து சம்மு அந்த டேப்லெட் காலம் அந்த இதெல்லாம் போட்டு அதுலேருந்து கொஷின் கேட்குற மாதிரி இருக்கும். அது பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் C++ ரெண்டுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சிலபஸில் வந்து C++ கொடுத்துருக்காங்க. 2019 சிலபஸில் வந்து C++ வந்து ஒரு யூனிட்டாக இருக்குது. அதனால டேட்டா ஸ்ட்ரக்சர் வித் C++ம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரோக்ராமிங் இன் C++. ப்ரோக்ராமிங் இன் C++க்கு பார்த்தீங்கன்னா த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமிங்ஸ் எல்லாமே சின்ன சிம்பிள் கான்செப்ட் யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரோக்ராம்ஸாக கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டாபிக்குமே. இது ஆல்ரெடி எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஏன்னா யூஜி படிக்கும்போது C++க்கு இந்த கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் புக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறத விட ப்ரோக்ராமிங் வந்து C++ உங்களோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் தான் அதிகமான மார்க் கேட்பாங்க. ஏன்னா நம்ம வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராமிங் தான் இம்பார்ட்டன்ட். தியரி வந்து கொஞ்சம் அடுத்தது தான். அதனால் இப்போ மற்ற எல்லா யூனிட்டை விட C++ல தான் வந்து 20 மார்க்குக்கு லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து ப்ரோக்ராமிங் சைடு ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து ஈஸியாக வாங்கிடலாம். நம்ம வந்து இதே கொஸ்டின் தான் இதே ஆன்சர் தான் வரும்னு சொல்ல முடியாது.
ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரோக்ராமிங் வேணால் கொடுக்கலாம். அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம அங்கே கால்குலேட் பண்ணி எழுதணும். இல்லை நம்ம ப்ரோக்ராமிங் ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம தியரியாக படிக்கும்போது சில கான்செப்ட் மட்டும்தான் படிப்போம். நிறைய இஷ்யூ வர்றது எல்லாமே தெரியாது. ரன் பண்ணி பார்க்கும்போது தான் நிறைய புதுசு புதுசாக இஷ்யூ வரும். இந்த இஷ்யூ வந்துன்னா எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து ப்ரோக்ராமிங்க்கு கொடுங்க. ஏன்னா ப்ரோக்ராமிங் கான்செப்ட்டுக்கு தான் அதிகமான மார்க் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் சிலபஸ்லேயே மற்ற எல்லாத்துக்குமே 10 மார்க்கு 15 மார்க் அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. C++க்கு மட்டும்தான் 20 மார்க் கேட்டிருக்காங்க. அதனால் C++ நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை நியூ சிலபஸில் வந்து ஜாவா இன்ஸ்டால் ஆட் பண்ணாலும் பண்ணலாம், தெரியல எனக்கு. C++ தான் வரைக்கும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட அட்வான்ஸ் தான் ஜாவா, ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதெல்லாம் வந்து புது சிலபஸில் வருதா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். C++க்கு வந்து கம்ப்ளீட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் சிஸ்டம் அண்ட் கான்செப்ட், டேட்டாபேஸ் சிஸ்டம் கான்செப்ட்னு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இமேஜ் எதுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இமேஜ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ரிலேஷனல் டேட்டாபேஸ் இதுவும் அப்படி தான். நீங்கள் வந்து SQL ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொரியில் வந்து என்ன இஷ்யூ, எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஒரு சில கொரி கொடுத்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த SQL, C++ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எரர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா மைனிங் கான்செப்ட் அண்ட் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது. இந்த புக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டாபிக் எல்லாமே இதில் கவர் ஆகுது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் புக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங்கில் வந்து டேட்டா மைனிங்கிற கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் டேட்டா மைனிங்கிறது. அதை நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு கொரியும் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ரன் பண்ணால் சின்ன மிஸ்டேக் தான் கொடுத்து ஆன்சர் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார்ம் டேக்கோட ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது ரன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது தெரியும். இந்த HTML வெப் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒவ்வொரு டாப்பிக்காக நீங்கள் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக தான் படிக்க முடியும். ஏன்னா இது ஓவராலாக இந்த டாப்பிக்குக்கான ஒரு புக்கை ஒரே புக்கில் இருக்காது. நீங்கள் இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸ் தான் பார்க்கணும். ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த HTML, ஜாவாஸ்கிரிப்ட் இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், இது எல்லாமே ரியல் கேஸ், யூகேஸ், அப்பர் கேஸ், லென்த்து, லெஃப்ட் இது எல்லாமே சின்னதாக தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி தான். ஒரு டைம் ரன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். இது எல்லாமே நிறைய ஃபங்க்ஷன்ஸ், கீவேர்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். வெப் ஸ்கிரிப்டிங் அதே போல் தான். கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் கான்செப்ட் இது பார்த்தீங்கன்னா இதுவும் 20 மார்க் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். கம்யூனிகேஷன் நெட்வொர்க் கான்செப்ட்ஸ்லையும் C++ இது ரெண்டில் மட்டும்தான் 20 மார்க். மற்றது எல்லாமே 10, 15 அந்த மாதிரி இதுதான் மார்க்கில் தான் கேட்டிருந்தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க்கிங்கிற புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். இல்லை நீங்கள் இந்த புக்கை தான் ரெஃபர் பண்ணணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற ஓல்டு புக்ஸு மெட்டீரியல்ஸை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க டாபிக் மட்டும் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. டாபிக் எந்த டாபிக் இல்லையோ அந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் நெட்லேருந்து எடுத்தோ இல்லை புக்ஸு அதுக்கான இது மட்டும் வாங்கி படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 2019ஓட சிலபஸ்ஸு, இதோட மார்க்ஸ் தான். இது 2021 இந்த இயரோடது இன்னும் சிலபஸ் வரல. இது எது படிக்கிறது, எந்த டாபிக் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இருக்கிறது வந்து இப்போ லாஸ்ட் இயர் சிலபஸ்ஸு மேக்ஸிமம் இதுவே இதுலேருந்து தான் நியூ சிலபஸும் வரும். எக்ஸ்ட்ரா அட்வான்ஸாக ஏதாவது கான்செப்ட் வேணால் ஆட் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த ஓல்டு சிலபஸ் அது வரைக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ.